காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தைய பதிவுகளில் வந்து ராபர்ட் கியோசாகியோட ரிச் டாட் புவர் டாட்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதில் நம்ம கீ பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து பார்த்துடணும். ஸோ அதில் இன்னும் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னன்றது தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் லிவரேஜ். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட இவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தை அவர் கட்டினது எதை வச்சுன்னா லிவரேஜ் தான். லிவரேஜ் தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கடன். இந்த கடனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வட்டி வீதம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, 0.25%. இப்போ நமக்கு எப்படின்னா கவர்மெண்ட் 6%, 7%. இப்போ நம்ம லோன் வாங்குறோம்னா எவ்வளோ வருது நமக்கு பர்சன்டேஜ்? 9%, 10%. அமெரிக்காவில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.25%, 0.5%, 1%. அப்போ ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார். ஏன்னா அமெரிக்காவில் நான் பில்டிங்கை வாங்கி அதை ரெண்டல் விட்டனாலே எனக்கு இன்கம் ஈல்டு ஜாஸ்தி. நம்ம ஊரில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு ரெண்ட் வந்து 12,000, 13,000 தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஈல்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3% தான் வரும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய 9% வட்டிக்கு 3% ரிட்டர்ன் எடுத்தோம்னா அது நமக்கு லாபம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் 1%, 1.5% வட்டிக்கு உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். 50 லட்ச ரூபா வீடு இங்கே வாங்குறது அங்கே வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12,000 அங்கே 25,000, 30,000 வரும். ஏன்னா அங்கே வந்து ரெண்டல் இன்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி பில்டிங்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் பணமே கிடையாது, பேங்க்கோட பணத்தை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், பிஸ்னஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து எனக்கு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, கடன் வாங்குற தப்பில்லை, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம அதில் லாபம் சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சால் வாங்க, இல்லைனா வாங்காதீங்க. தெரியல. ரெண்டாவது விஷயம், டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரே அசெட்டில் போடாதீங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அவர் எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டில் போடல. என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, கொஞ்சம் ரியல் எஸ்டேட், முக்கியமாக ரியல் எஸ்டேட், அப்புறம் கோல்டு, சில்வர், பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையும் டைவர்சிஃபை பண்ணும்போது உங்களோட ஃபண்ட்ஸ் ரொம்பவே சேஃபாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா, கிரியேட் யுவர் ஓன் பிஸ்னஸ். எப்போவுமே ஒருத்தருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட் யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதை நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது என்றைக்காக இருந்தாலும் இன்னும் நீங்கள் டெவலப் ஆக முடியும். அவரோட கான்செப்ட் என்னென்னா, உங்ககிட்ட திறமை இருக்குன்னு சொல்லி தான் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சைட் பை சைடாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை உட்காந்து யோசித்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு லாபகரமாக வரும்போது நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நாலாவது விஷயம் என்னென்னா, டேக் அ கால்குலேட்டட் ரிஸ்க். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இமீடியட்டாக ஒரு கம்பெனி விட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டாம். நான் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அப்புறம் யோசிக்கிறதுக்கு பதில் எல்லாத்தையும் ரிஸ்க் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். தென் ஹேவ் கண்டினியூஸ் லேர்னிங். இந்த கண்டினியூஸ் லேர்னிங் என்னென்னா, நிறைய பேர் என்னென்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட பிறகு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நான் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக வி ஹேவ் டு பி எ கான்ஸ்டன்ட் லேர்னர். ரெகுலராக நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக அதே மாதிரி மார்க்கெட்டில் அப்டேட் வரதையும், மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம ரெகுலராக உட்காந்து கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். அது பங்குச்சந்தையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வி ஹாவ் டு சஸ்டெயின். அதுக்கு லேர்னிங் வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஃபைனலி, பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்ணிக்க தெரியணும். ஏன்னா ப்ராப்பர் நெட்வொர்க்ஸ், அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல ராஜா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவர் கூட இருக்க ஆளுங்களை பாருங்கள். அவரோட மந்திரிகள் எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ராஜாவோட கிங்டமும் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிங்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மந்திரிகளோட கவுன்சிலர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆலோசனைக்காரர்கள், அவங்க வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ஒரு கவுன்சிலர்ஸாக வச்சுக்கோங்க, நல்ல ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. யார் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்காங்க, எந்த ஒரு ஐடியா கொடுத்தாலும் அதுக்கு இன்னும் ஒரு சஜஷன் சொல்ல முடியும், உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்களோட நண்பர்களாக இருங்க. என்னென்னா, நீங்கள் தப்பு பண்ணாலும் இல்லை இது தப்புன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக பிஸ்னஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுட்டு நம்மளும் பிஸ்னஸ் தொடங்குறதுனாலும் இட் வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.